மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையும் அவற்றுக்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்ததாக இன்று பார்க்க போகிற விடயம் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய காரணங்கள் அவை. எனவே இந்த காரணங்களே 7 காரணங்கள் இருக்கிறது, மிக முக்கிய காரணங்கள். முதலாவதாக எங்களுடைய இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி, இருதயம், இரத்தம், நாடி, நாளங்கள் அவற்றிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதை நாங்கள் வாஸ்குலோஜெனிக் என்று சொல்லுவோம். இருதயம் ஒழுங்காக பம்ப் பண்ணாவிட்டால் அல்லது இருதய ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இருதயத்தினுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டால் அவரால் மனைவியுடன் செக்ஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இரத்தம், முதலாவது இருதயம், இரண்டாவது இரத்தம். இரத்தத்திலே அவருக்கு ஹீமோகுளோபின், இரத்தத்தினுடைய அளவு குறைவாக இருந்தால் சும்மா நடக்கவே அவருக்கு மூச்சு வாங்கும். எனவே மனைவியுடன் அவர் பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்ள முடியாது. மூன்றாவதாக நாடிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது இந்த ஆண்குறிக்கு இரத்தத்தை எடுத்துச்சுன்னா நாடிகளில் பிரச்சனை இருந்தால். நான்காவதாக ஆண்குறியில் இந்த இரத்தத்தை வெளியிலே கொண்டு போகின்ற நாளங்களில் பிரச்சனை இருந்தால், இவர் ஏதாவது ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்குறி விரைப்படையாது. கவனித்து கொள்ள வேண்டும். எனவே சில பேர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், கொலஸ்ட்ரால் இருந்தால், சீனி வருத்தம் இருந்தால் அல்லது பிரஷர் வருத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும் என்ற 100% படையானது. முதலாவதாக வாஸ்குலோஜெனிக் என்று சொல்லப்படுவது இருதயம், இரத்தம், நாடி, நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ரெண்டாவதாக நாங்கள் செய்வோம் நியூரோஜெனிக் என்று சொல்லுவோம், அதாவது நரம்பு மண்டலத்தில் இருக்கின்ற பாதிப்பு. உதாரணமாக ஒருவருக்கு பார்சவாதம் அல்லது ஸ்ட்ரோக் என்று சொல்வோம், அல்லது செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் CVA என்று சொல்வோம் ஏற்பட்டு அவருக்கு ஆண்குறி விரைப்படையாது. ஏனெனில் அவருடைய மூளையிலே நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் பேரலைஸ்டாக்கள் இருக்கிறார், ஒரு பக்க காலும் ஒரு பக்க கையும் வழங்காது, அவருக்கு ஆண்குறி விரைப்படையாது. அதே நேரத்திலே சில நேரத்தில் அவர்கள் கதீட்டர் மூலமாக தங்களுடைய சிறுநீரை வெளியேற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும். காலம் போக போக அப்படி ஆண்குறி அப்படியே சிரித்து கொண்டு வரும். எனவே நியூரோஜெனிக் என்று சொல்லப்படுகிற நரம்பு மண்டலம், மூளை முன்னான் பிரதான நரம்புகள், அதாவது மூளையிலிருந்து வருகின்ற 12 சோடி பிரதான நரம்புகள், அதே நேரத்தில் உடல் முழுவதும் இது இருக்கின்ற வெளியேறுகின்ற பெரிஃபரல் நர்வ்ஸ், வெளியேறுகின்ற நரம்புகள். இதில் ஏதாவது ஒரு சிஸ்டத்தில், ஒரு பாதத்தில், ஒரு பாதையிலே பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அவருக்கு ஆண்குறி விரைப்படையாது. எனவே பல பேர் மேஜிக் என்று தான் யோசிக்கிறார்கள். டாக்டர் 1 மாதம் மருந்து குடிச்சா சுகம் பெறுமா, 2 மாதம் மருந்து குடிச்சா சுகம் பெறுமா, 3 மாதம் மருந்து குடிச்சா சுகம் பெறுமா? இப்படி சொல்லவே முடியாது. சாதாரணமாக 3 மாதங்கள் போகின்ற போது சாதாரணமான எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் இந்த பிரச்சனை அப்படியே இல்லாமல் போய்விடும். இல்லாவிட்டால் இதை எங்களால் ஒருபோதுமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவதாக நியூரோஜெனிக், நரம்பு, மூளை முன்னான் பிரதான 12 சோடி, மூளையிலிருந்து வருகிற 12 சோடி பிரதான நரம்புகள், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவோம், கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்ததாக எல்லா இடத்திலும் ஒரு பெரிஃபரல் நர்வ்ஸ், பரந்துபட்ட நரம்பு வலையமைப்பு எல்லாம் எங்களுக்கு தேவை. மூன்றாவதாக காரணம் என்ன, இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற ஏதாவது பிரச்சனை. சில பேருக்கு ஆண்குறி மேலே வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு கீழே விளைஞ்சிருக்கும், சில பேருக்கு நடுவில் வளைஞ்சிருக்கும், அதாவது அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டி. அவர் பிறக்கின்ற போதே அப்படி ஒரு பிரச்சனையோடு அவர் பிறப்பதை காணக்கூடிய இருக்கும். சில பேருக்கு ஆண்குறியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், முன்தோல். எனக்கு ஒரு பெண்ணினுடைய யோனினுள்ளே எங்களுடைய ஆண்குறியை புகுத்துகின்ற போது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்கின்ற போது அந்த முன்தோலான் அப்படியே பின்னால் வர வேண்டும். இல்லாவிட்டால் ஆணுக்கு முன்தோல் பின்னால் வராமல் அப்படியே முன்ன ஆண்குறிய முன்பகுதியை பிடித்து கொண்டிருந்தால் அந்த ஆணுக்கு தாங்க முடியாத வலி, நோவு ஏற்படும். மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. எனவே இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், ஆண்குறியிலே முன்னால் இருக்கிற ஃபோஸ்கின் எனப்படுகிற முன்தோல் அப்படியே பின்னால் வர வேண்டும்.
பின்னால் வருகின்ற போது தான் அந்த ஆண்குறி அவருடைய மனைவியினுடைய தன்னுடைய பெண் துணையினுடைய யோனியினுடைய பூத்தக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு அப்படி வேறு. அதுக்கான வேண்டி தான் நாங்கள் என்ன செய்வோம், சர்க்கம்சிஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சுன்னத்து என்று சொல்லுவார்கள், சர்க்கம்சிஷன் எனப்படுகிற இந்த முன்தோலை நாங்கள் அகற்றுவோம். ஏன்னா இவையெல்லாம் அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிஃபார்ம், ஆண்குறியில் ஏற்படுகின்ற பிறப்பிலே இருந்து அந்த பையனுக்கோ அந்த ஆணுக்கோ ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாகவும் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் 4வது காரணம் மிக முக்கியமானது ஹோமோன், உடலிலே இருக்கின்ற ஹோமோன். உங்களுக்கு தெரியும், நான் ஆணாக இருக்கவும் நீங்கள் பெண்ணாக இருக்கவும் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த ஹோமோன். அதே நேரம் சில நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சில பேர் ஆண்களாக இருந்து கொண்டு பாலியல் சத்திர சிகிச்சை மூலமாக பெண்களாக மாறுகிறார்கள். அவர்களை நாங்கள் ஷீமேல் என்று சொல்லுவோம். அதற்கும் காரணம் ஹோமோனுடைய பாதிப்பு, ஹோமோனல் இம்பேலன்ஸ். அதாவது ஆணுக்குரிய ஹோமோனிலே குறைவிருப்பது, பெண்ணுக்குரிய ஹோமோன் கூடுகிறது. அதே மாதிரி சில பெண்கள் ஆண்களாக மாறுவதற்குரிய காரணம் என்ன, அவர்களுக்கும் இதே பிரச்சனைதான் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே ஹோமோன் என்பது மிக மிக முக்கியமானது. ஹோமோன் எனப்படுவது என்ன, எங்கள் உடலே மெயின் சுவிட்ச் போன்றது. அதாவது பிரதான ஆணி, எவ்வாறு ஒரு வீட்டிலே ஒரு தொழிற்சாலையிலே இந்த பிரதான ஆளி பாதிக்கப்படுமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு முழுக்க போகின்ற மின்சாரம், கரண்ட் சப்ளை ஃபுல்லாகவே பாதிக்கப்படும். அதே போலதான் ஹோமோனல் இம்பலன்ஸ் இருக்குமாக இருந்தால், ஹோமோனிலே ஏதாவது சமச்சீரற்ற தன்மை இருக்குமாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். அடுத்ததாக ஆண்குறி இன்னும் விரைப்படையாத தன்மை என்ன, ட்ரக் இன்டியூஸ், குடிக்கின்ற மருந்துகள். சில பேர் உங்களுக்கு தெரியும், உயர் குருதிய பக்கம் பிளட் ப்ரெஷருக்குரிய மருந்துகளை குடிப்பார்கள். அந்த பிளட் ப்ரெஷருக்குரிய மருந்து குடிக்கின்ற போது, இந்த பிளட் ப்ரெஷர் குறைகின்ற போது சில பேர் அந்த இரத்தம் பம்ப் பண்ணுற அளவு, இதயத்திலிருந்து இரத்தம் வெளியேறுகின்ற அளவு குறைவாக இருக்கும். எனவே இந்த நிலைமையிலே அந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத நிலைமை ஏற்படும். எனவே தான் முக்கியமாக அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு வைத்தியனுடைய ஆலோசனைப்படி தான் இதற்குரிய மருந்துகள் எடுக்க வேண்டும். அந்த நாட்டிலே இந்த ஜாம் வருது, இந்த கடையில் விற்கிறார்கள், இந்த ஃபார்மசியில் விற்கிறான்னு சொல்லி கடைசி மட்டும் வாங்கி நீங்கள் கொடுத்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் முதல்ல சொல்லுவார், டாக்டர் நான் 6 வருஷம் 7 மாதம் தொடர்ச்சியாக ஃபார்மசியில் அவுட்டோரில் வெளிப்பகுதிகளிலிருந்து மருந்து எடுத்து குடிக்கிறேன். சில பேர் ஜாம்கள் சாப்பிடுகிறார்கள், வெளியூர் அன்பர்கள் ஜாம். சில பேர் பூச்சி மருந்துகளை பூசுகிறார்கள். இவை எல்லாம் ஒன்றுக்குமே பிரயோசனமற்றது. எங்களுக்கு என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைனாலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.